ஜெய்ப்பூரில் காக்ரோச் ஜனதா கட்சி நிறுவனர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்து கொண்டிருக்கோம். நீட் வினாத்தாள் கசிவு, வேலை வாய்ப்பின்மை எதிர்த்து ஜெய்ப்பூரில் போராட்டம் நடைபெற்று வந்திருக்கிறது. இந்த போராட்டத்தின் போது காக்ரோச் ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க நாம கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர்ல இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய நிறுவனர் அபிஜித் தீப்கேவின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதாவது அவருடைய கன்னத்தில் ஒருவர் அடைந்திருக்கிறார். குறிப்பாக இந்த நீட் வினாத்தாள் கசிவு, தேர்வு முறைகேடு ஆகியவற்றை கண்டித்து காக்ரோச் ஜனதா கட்சியின் சார்பில் நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கியமான நகரங்களில் கடந்த சில நாட்களாக போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் டெல்லி, மகாராஷ்டிரா, மும்பை மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் போராட்டம் நடத்தப்பட்டதை தொடர்ந்து இன்றைக்கு ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சமாராக் பார்க்கில் இந்த காக்ரோச் ஜனதா கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அப்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதற்காக வந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய நிறுவனர் அபிஜித் தீப்கேவை அவருடைய ஆதரவாளர்கள் அவருடைய தலையில் தூக்கி வைத்து உற்சாக முழக்கங்களை எழுப்பி ஆரவாரம் செய்து கொண்டிருந்தனர். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவர் அபிஜித் தீப்கேவினுடைய கன்னத்தில் 4 முறை அறைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அந்த இடத்தில் ஒரு பெரிய அமளி துமளியான ஒரு சூழல் காணப்பட்டது. என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. ஏனென்றால் கூட்டத்தில் ஒருபுறம் எல்லோரும் உற்சாகமாக முழக்கங்களை எழுப்பி கட்டி கொண்டிருக்கிறார்கள். கூட்டத்திற்கு நடுவே ஒரு கை இவரை 4 முறை கன்னத்தில் அறைகிறது. என்ன நடக்கிறது என்பதே தெரியாத சூழ்நிலையில் ஒரு பதற்றமான ஒரு சூழல் அங்கு காணப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த ஒரு சிலர் அபிஜித் தீப்கேவை அடித்த நபரை பிடித்து அவர் மீது தாக்குதல் நடத்த தொடங்கினர். இதனால் அந்த இடமே ஒரு மோதல் போக்கு ஏற்படக்கூடிய சூழல் காணப்பட்டது. அபிஜித் தீப்கே அவரை நீங்கள் தாக்க வேண்டாம், அடிக்க வேண்டாம், விட்டுவிடுங்கள் என்று கோரிக்கை விடுப்பது போல காட்சிகளில் தெரிகிறது. இருப்பினும் அவர் கூறியதை யாரும் அவருடைய ஆதரவாளர்கள் கேட்கவில்லை. தொடர்ந்து இந்த நபர் மீது தாக்குதல் நடத்தினர். இதனால் அந்த இடமே ஒரு போர்க்களம் போல காட்சியளித்தது. ஒரு பரபரப்பான அமளி துமளியான ரணகலமான சூழலா காணப்பட்டது. பின்னர் அந்த நபர் பின்னர் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த ஆர்ப்பாட்டத்தில் சற்று நேரம் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. காவல்துறையின் சார்பில் இதுவரை இந்த சம்பவம் குறித்து அதிகாரப்பூர்வமாக எதையும் தெரிவிக்கவில்லை. அந்த நபர் கைது செய்யப்படுவாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.